வணக்கம். வாயு தொல்லை அப்படிங்கிறது அன்றாட வாழ்க்கையில் ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களும் ஒரு 60 வயசுக்கு மேலே ஆனவங்களுக்கும் ஒரு அனுதினமும் இது ஒரு கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் கேட்டிருக்கீங்க வாயு தொல்லைக்கு முதிரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாயு தொல்லைங்கிறது என்ன? வாயு அப்படிங்கிறது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய, அதாவது சமநிலையில் இருக்கிற வரைக்கும் நம்ம பிரச்சனை கிடையாது. அது ஏதோ ஒரு இடத்துல எக்ஸஸாக அது வரும்போது தான் அது ஒரு தொல்லையாக மாறுது. ஸோ பேலன்ஸ்டாக அந்த வாயுவை நம்ம வச்சுக்கணும். ஸோ பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான உடம்பு உள்ளவங்களுக்கு இந்த வாயு தொல்லை அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா, வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 3 வகையான உடல் வாகு. அதில் இந்த வாதம் அப்படிங்கிற உடல் உள்ளவங்களுக்கு, வாட்டம் உள்ளவங்களுக்கு அதிகமாக இந்த வாயு தொல்லைங்கிறது இருக்கும். இயல்பாகவே அவங்க உடம்புல வாயு அதிகமாக இருக்கும். அது நார்மலாக ஒரு 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 சின்ன லெவலில் ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு மூச்சு பிடிப்புன்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு மசிலில் லாக் ஆகி அந்த மசில் புல்னு சொல்லுவோம். அந்த இது வலிக்கும், ஒரு இடத்துல குத்தி குத்தி வலிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுடைய மூச்சு குழல் இல்லை உணவு குழலில் உங்களுக்கு ஒரு அசௌகரியமாக இருக்கும். சின்ன சின்ன ஏப்பங்கள் வரும். அது வெளியே அந்த ஏப்பம் நல்லா வந்துருச்சுன்னா சரியாயிடும், அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா சில சமயம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப அதிக அளவில் அது கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா அல்சர் லெவலில் கூட கொண்டு போய் விட்டுரும். அல்சருங்கிறது நம்ம உணவுக்குழலில் ஏற்படக்கூடிய அந்த புண். ஸோ இந்த மாதிரி ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவங்களும் சரி, வயசானவங்களும் சரி, அடிக்கடி வாயு தொல்லையில் அவதிப்படும்போது உணவில் சில விஷயங்கள் மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறது மூலமாக அவங்க இந்த தொல்லையிலேருந்து கொஞ்சம் அவங்கள தற்காத்து கொள்ள முடியும். இப்போ உங்களுக்கே தெரியும், நல்லா தெரியும், அதாவது கிழங்கு வகைகள், இது எல்லாருக்குமே காமனாக தெரியும். ஸோ கிழங்கு வகைகளை நீங்கள் அதிகமாக உங்கள் உணவில் சேர்த்துக்காமல் இருக்கிறது நல்லது. அடுத்தது பருப்பு வகைகள். இப்போ பருப்பு சாம்பார் சாப்பிட்றோம் அப்படின்னா, சாம்பார் ரொம்ப திக்காக சாப்பிடாம கொஞ்சம் நீர்க்க செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா ஒரு உணவில் இப்போ கிழங்கு வகைகளாகட்டும் இல்லை ஏன்னா கிழங்கு வகைகளில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அதுவும் உடம்புக்கு தேவையான ஒரு விஷயம் தானே. அதனால் அது முழுவதுமாக நீங்கள் நிறுத்தாமல் எப்போயாவதும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அக்கேஷ்னலாக வெளியே போகிறோம், ஒரு 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 ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட்றோம், உருளைக்கிழங்கு இருக்குது, ஆசையாக சாப்பிட்டோன்னா தாராளமாக சாப்பிடுங்க. ஆனால் சாப்பிடும்போது மனசுக்குள்ளே இதை சாப்பிட்றோமே, அதை சாப்பிட்றதுனால ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பண்ணாமல் இயல்பாக ரசித்து சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. என்றைக்காவது தானே எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக எந்த தொல்லையும் பண்ணாது. நம்ம மனநிலை, உணவு ஒரு சமைக்கும் போதும் சரி, சாப்பிடும் போதும் சரி, மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது இந்த வாயு தொல்லையில் நம்ம உணவில் நம்ம சரி பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நேரத்துக்கு சாப்பிட்றது. இப்போ காலையில் 7 to 9, மதியம் 1 to 3, அடுத்தது இரவு 7 to 9. இந்த டைம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னாலே அசிடிட்டி ஃபார்ம் ஆகாது வயிற்றில். அதனாலேயே உங்களுக்கு இந்த வாயு தொல்லையை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஏன்னா வாயுத்தொல்லை அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமும் கூட. இதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸஸாக உருவாகக்கூடிய வாயு ஏதாவது மூட்டுக்கள்லையோ எந்த பாடி பார்ட் பலகீனமாக இருக்கோ அங்கே போய் அதிகமாக சேர ஆரம்பிச்சிடும். சேர்ந்து அதனால் ஒரு வலி வந்துச்சு அப்படின்னா அது தாங்க முடியாத வலியாக இருக்கும். ஸோ இந்த வாயு தொல்லையை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. கவனிக்காமல் விடும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு காரணமாக கூட அது அமையும். அது மட்டும் கிடையாது. இப்போது எனக்கு வெளியூர்லேருந்து ஒரு அம்மா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க காண்டாக்ட் பண்ணாங்க. முதிரைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் பண்ணாங்க. அவங்க என்ன தொல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாயு தொல்லை அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுக்காமல் கண்டுக்காமல் விட்டு ரொம்ப அதிகமாக முத்தி போன நிலையில் அவங்களுக்கு சாதாரணமாக ஒரு தயிர் சாதம், இட்லி என்ன சாப்பிட்டாலும் கேஸு, என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்ட உடனே அந்த கேஸ் ட்ரபிள் அவங்களுக்கு
அதிகமாகிடுது, வாயு சேர்ந்துக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்காக சாப்பிடாமையும் இருக்க முடியாது இல்லைங்களா, இயல்பான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாகணும். ஸோ அந்த ஃபுட் எனர்ஜி அப்படிங்கிறது அவங்க உடம்புல ரொம்ப குறைஞ்சி போச்சு. சாப்பிடாம விட்டு எது சாப்பிட்டாலும் கேஸ் அதுன்னு பயந்துட்டு சாப்பிடாமலே இருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு இந்த முதிரை ரொம்ப பயனுள்ளதாக அவங்களுக்கு வந்து அமைஞ்சுது. இந்த வாயு தொல்லைக்கு 2 வகையான வாயு தொல்லைக்கு 2 வகையான முதிரைகள் இருக்குது. அதனால் உங்களுக்கான முதிரை எது வேணும் அப்படிங்கிறத நான் 2 முதிரையுமே சொல்கிறேன், கவனிச்சுட்டு அதை வந்து பயிற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் இன்னொரு முதிரை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டயபெட்டிஸ்க்காக வியான முதிரைன்னு ஒரு முதிரை சொல்லியிருக்கேன். இந்த வாயு தொல்லை உள்ளவங்க கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த வியான முதிரையும் பயிற்சி பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது இந்த வாயு தொல்லை இப்போ உங்களுக்கு மிடில் ஆஃப் த ஸ்டமக், அதாவது நடு வயிறு அப்படின்னு சொல்லுவோம், நடு வயிற்று பகுதியில் உங்களுக்கு ஒரு அசௌகரியம் இருக்குது, இல்லை அதிகமாக ஒரு நாள் நான் சாப்பிட்டுட்டேன், எப்பவும் சாப்பிட்றத விட அளவு அதிகமாக சாப்பிட்டுட்டேன், ப்ளோட்டிங்னு சொல்லுவோம், அது ஜீரணமாகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ நான் சொல்ல போகிற முதிரையை பயிற்சி பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நடுவயிற்று பகுதியில் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு அசௌகரியம், ஒரு இன்டைஜஷன் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த வாயு முதிரை, வாயு பேலன்சிங் முத்ரா. வாயு அதாவது பஞ்சபூத முதிரைகளில் உங்களுக்கு வந்து 3 விதமான முதிரைகள் இருக்குது, பேலன்சிங், இன்க்ரீஸிங், ரெடியூசிங். ஸோ இப்போ அந்த முதிரைகளை பண்ணி நீங்கள் அந்த பஞ்சபூதங்களில் ஒன்றை வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியாது. அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் பேலன்ஸ் ஆகும். இல்லை டைரெக்டாக ஒரு எமர்ஜென்சிக்காக கம்மியாக இருக்கிறத வந்து உடனே அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதிகப்படுத்தவும் முடியும், இல்லை உடனே டைரெக்டாக குறைக்கணும் அப்படின்னா குறைக்கவும் முடியும். அதில் இந்த வாயு அப்படிங்கிறது மேக்ஸிமம் அதிகமாக தான் ஆகும். அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் பேலன்சிங் முத்ரா சொல்கிறேன். அந்த பேலன்சிங் முத்ரா எதுக்கெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த 2 விஷயங்கள், நடு வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த அசிடிட்டி, அசௌகரியம், அடுத்தது ப்ளோட்டிங், அடுத்தது வந்து அல்சர்னு சொல்லுவோம் இல்லையா, வயிற்று புண், அதுக்கும் இதே முதிரை வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும். அல்சர் உங்களுக்கு பெப்டிக் அல்சர்னு சொல்லுவோம், அது ஒரு சிவியர் கண்டிஷன், அதுக்கே வந்து இந்த முதிரை தொடர்ந்து பயிற்சி பண்ணவங்க பலனடைஞ்சு நம்மக்கிட்ட ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு கூட இந்த முதிரையும் பயிற்சி பண்ணாங்க அவங்க. அதாவது அதுக்கு அல்சருக்கு உண்டான உணவு முறை, அதாவது சாஃப்டான காரமில்லாத உணவை சாப்பிட்றது, அதே மாதிரி மருந்துகள் சரியான நேரத்தில் எடுத்துக்கிறது, 3 நேரமும் 15 நிமிஷம் இந்த முதிரையை பயிற்சி பண்ணுறது, எல்லாமே கரெக்டாக பண்ணும்போது அவங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து என்னென்னா வாயு பேலன்சிங் முத்ரா நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, இந்த விரல் அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கர், இதுதான் வந்து வாயு தத்துவத்திற்குண்டான விரல் உங்கள் கையில். அது பெருவிரல் வந்து நெருப்பிற்குண்டான விரல். 2னுடைய நுனியையும் இணைச்சிட்டு மற்ற 3 விரலும் நேராக வைக்கணும். நுனி இணைக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கே பர்ஃபெக்ட் ஓ ஷேப், நுனியை தான் இணைக்கணும், கரெக்டாக எக்ஸாக்டாக நுனியை இணைக்கணும், அழுத்தக்கூடாது, சாஃப்டாக ஃபெதர் டச் தான், ஜென்டில் டச் தான் பண்ணணும். இந்த முதிரை வந்து 2 கையிலையும் வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி கை வச்சு உக்காரணும். உங்கள் முதுகு தண்டு வந்து நேராக இருக்கணும். உங்கள் மூச்சு இயல்பான நிலையில் இருந்தால் போதும். நீங்கள் ஒரு டிவி பார்த்துக்கிட்டோ இல்லை ஒரு யாராவது பேசுகிறத கேட்டுக்கிட்டோ இல்லை சாதாரணமாக உட்காந்துக்கிட்டு சேர்லையோ இல்லை சுகாசனத்துலேயோ உட்காந்துட்டு பயிற்சி பண்ணலாம். உங்களுக்கு நடு வயிற்றில் வந்து ரொம்ப ஒரு அழுத்தமான வலி இருக்குது அப்படின்னா, உட்காரதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நேராக சாந்தி ஆசனாவில் நேராக படுத்துக்கிட்டு 2 கையிலையும் முத்ரா வச்சு நீங்கள் படுத்துக்கிட்டும் பண்ணலாம். ஸோ இந்த வாயு பேலன்சிங் முத்ரா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அல்சரை குணப்படுத்தும். அடுத்தது உங்களுக்கு ப்ளோட்டிங்னு சொல்லுவோம், சாப்பிட்ட உடனே ஏற்படக்கூடிய அந்த வயிறு உப்புசம், அதை சரி பண்ணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடு வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய வாயு தொல்லையிலிருந்து நிவாரணம் கொடுக்கும். இது ஒரு வகையான வாயு தொல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வாயு எங்கேயாவது ஒரு உடம்புல போய் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தோள் பட்டையிலையோ இல்லை முதுகுலையோ இல்லை இடுப்புலையோ ஏதோ ஒரு இடத்துல போய் வாயு சேர்ந்துட்டு
அது வந்து அதிகப்படியான ஒரு வலியை ஏற்படுத்தும், ஒரு குத்தல் வலி வந்து வரும். அந்த தொல்லை நீங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த முத்திரை பண்ணணும். இதுவும் வாயு முத்திரை தான். அதாவது ஆள்காட்டி விரலை மடக்கிட்டு அது மேலே பெருவிரலை வச்சுட்டு மற்ற 3 விரல் நேராக வச்சுருக்கேன். ஸோ இந்த வாயு பிடிப்புங்கிற விஷயம் சரியாகிறதுக்கு இந்த வாயு முத்திரை பண்ணணும், பயிற்சி பண்ணணும். மற்றபடி வாயு சம்பந்தமான மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த பேலன்சிங் முத்ராவே போதுமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ்க்கு நம்ம வியான முத்திரைன்னு ஒன்று சொன்னோம். அதாவது இப்போ 2 முத்திரை, இந்த 2 விரலையும் சேர்த்துட்டு நடுவிரலில் கொண்டு போயிட்டு இந்த விரல் நுனியில் நகத்து மேலே வைக்கணும். இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு சொல்லக்கூடிய ஆள்காட்டி விரல் நகத்து மேலே வைக்கணும். இப்படி வைக்கும்போது உங்களுக்கு இது வியான முத்திரைன்னு பேர் இருக்குது. இந்த வியான முத்திரை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் பயிற்சி பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த உணவு, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு உருளைக்கிழங்கோ இல்லை ஒரு பருப்பு, இந்த மாதிரி டைஜஷனுக்கு அதிகமாக, இப்போ நான்வெஜ் சாப்பிட்டா கூட டைஜஷன் சரியாக இல்லைன்னா வாயு தொல்லை வரும். ஸோ அந்த மாதிரி செரிக்கிறதுக்கு லேட்டாக ஆகிற மாதிரியான சில உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் இந்த முத்திரையை பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் மனசு ரிலாக்ஸ்டாக அதை வந்து டைஜஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிற தைரியத்தோடு நீங்கள் சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு தொடர்ந்து, ஆனால் உங்களுக்கு ஒரு வேளை வாயு தொல்லை டெய்லியுமே இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குன்னா தொடர்ந்து இந்த வாயு பேலன்சிங் முத்ரா தொடர்ந்து இப்படி வந்து வச்சு பயிற்சி பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 3 தடவை 15 நிமிஷம் பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.